மதுரையில் நாளை பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தனது அண்ணன் மு.க.அழகிரியுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு நடத்துகிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். முதல்வருடைய மதுரை பயணம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ மு.க.அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். நாளை மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று மதியம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அதைத் தொடர்ந்து இன்று மாலை பெருங்குடியிலிருந்து மதுரை மாநகரத்தில் பார்த்தமையாக கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேலாக ரோட் ஷோவில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார். அதன் பின்னதாக பார்த்தமையானால் ஆரப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய இவர் முன்னாள் மதுரை மேயர் முத்துவின் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு அங்கிருந்து அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று தற்போது மீண்டும் அங்கிருந்து அவருடைய சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க.அழகிரியை சந்திப்பதற்காக வந்துள்ளார். இந்த சந்திப்பை பொறுத்தளவில் பார்த்ததானால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பின்பாக, குறிப்பாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு மதுரையில் உள்ள தனது சகோதரரின் இல்லத்திற்கு வந்து அவரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பானது இன்று காலை முதலே பல விதமான தகவல்கள் வெளியான நிலையில் திமுக தொண்டர்களிடம் பலத்த எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த சந்திப்பு, அதை தொடர்ந்து இங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று நாளை பொதுக்குழுவில் பங்கேற்க உள்ளார் முதல்வர். நன்றி சத்யகுமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.